யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஆம்ஸ்ட்ராங் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர். ஆம்ஸ்ட்ராங்கோட அப்பா கிருஷ்ணன் திராவிடர் கழகத்துல முழு நேர ஊழியராக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஆர்வமா இருந்த ஆம்ஸ்ட்ராங் அம்பேத்கர் கொள்கைகள்ல ரொம்பவே ஈர்க்கப்பட்டாரு. 2006ஆம் ஆண்டு டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பை அப்பகுதி இளைஞர்களுடன் சேர்ந்து உருவாக்கி 2006 சென்னை மாநகராட்சி தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறமா 2007 செப்டம்பர் 24ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியில் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. 2008ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராகவும் இவர் பதவியேற்றாரு. 2008 சென்னை அமிஞ்சிக்கரையில் அப்போதைய உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த மாயாவதியை அழைச்சிட்டு வந்து மிக பிரம்மாண்டமா பொதுக்கூட்டத்தையும் நடத்தினார். அது இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கையும் உருவாக்கி கொடுத்துச்சு. பட்டியல் சமூக மக்களின் உரிமைகளுக்காகவும் பௌத்த மதத்தை பரப்புவதிலும் மிக தீவிரமாக செயல்பட்டவர் தான் ஆம்ஸ்ட்ராங். தமிழகம் முழுவதும் அறியப்படாத தலைவராக இருந்தாலும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அவர் ரொம்பவே ஃபேமஸாக தான் இருந்திருக்காரு. குறிப்பாக சட்டக்கல்லூரி மாணவர்களுக்காகவும் அப்பகுதி தலித் மக்களுக்காகவும் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து சென்றிருப்பவர் தான் ஆம்ஸ்ட்ராங். அதே நேரத்தில் தலித் அரசியல்வாதி அப்படின்றதால மற்ற ஜாதி தலைவர்களையோ சமுதாய தலைவர்களையோ விமர்சிச்சு கூட பேசாம எல்லார் கூடயும் இணக்கமாகவே இருந்திருக்காரு. தமிழகத்தில் நடக்கிற ஜாதி அரசியலுக்கு எதிரானவராகவே எப்போதும் ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்காரு. குறிப்பா வட மாவட்ட வன்னியர்கள் தலித் மக்கள் இடையேயான மோதல் போக்குக்கு முடிவு கட்டும் வகையில பல மேடைகள் அவர் பேசியிருக்காரு. இது குறித்து அவர் பேசின பழைய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இருக்குது. ஒரு இடத்துல 38% ஒரு செய்யூர் தொகுதியில போய் 44% ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு 35% வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க. இனி கும்மிடிப்பூண்டியில ஒரு 36% இருக்கிறாங்க. ஈக்குவலா 36% மக்கள் இருக்கிறாங்க. எங்க போய் பார்த்தாலும் இந்த 2 சமூகம் மெஜாரிட்டியா இருக்குது. வாக்கு பெட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்குது. 80% 70% மக்களுடைய ஓட்டு இருக்குது. இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தால்னா நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தத்தால் இன்னைக்கு இந்த மக்கள் வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிரி யாரான்னா பறையன் தான், பறையனுக்கு எதிரி யாரான்னா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநிலை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்படி ஜாதிகள் கடந்து குரல் கொடுத்துட்டு வந்த ஆம்ஸ்ட்ராங் நேற்று பெரம்பூர்ல இருக்கிற அவர் வீடு பக்கத்துல நின்றுட்டு இருந்த போது 3 சக்கர வாகனங்கள்ல வந்த 6 பேர் சரமாரியாவை படுகொலை செஞ்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல மிதந்த அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போற வழியிலேயே அவரது உயிர் பிரிஞ்சு போயிருக்குது. இந்த செய்தி இப்போ தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.